நம்ம ரீசெண்டாக நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போனோம்ங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாரா ஒரு சின்னதாரா ஒருத்தர் தானுங்க. அங்கே சிஎம் மகால்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே தான் அந்த கல்யாணம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2000லேருந்து 2500 பேர் வந்திருப்பாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான மண்டபங்க. நேராக உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம்னாலே முக்கியமானது என்னங்க, எல்லாம் சாப்பாடு விருந்து தான். சரி எல்லோரும் அப்புறம் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது பார்த்தா, நம்ம பொங்கலூர் அபூர்வ குரூப் ஆஃப் ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட மூகாம்பிகா கேட்ரஸ் தான் இன்றைக்கி வந்து இந்த பிரம்மாண்டமான கல்யாணத்துக்கு சமையல் அப்படின்னாங்க. அவங்களோட சமையல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இன்றைக்கி என்னென்ன ஐட்டம்னு பெரிய மெனுவும் இருந்ததுங்க. ஸ்வீட்டில் மலாய் சாண்ட்விச்சு, மக்கன் பேடா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு லாலிபாப்புங்க. அப்புறம் மெயின் கோர்ஸில் போனோம்னா இளநீர் இட்லி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காய சாம்பார், நல்ல கமகமன் மணத்தோட. அப்புறம் தக்காளி குழம்புங்க. அப்புறம் திப்பி திப்பியாக அரைச்ச தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி. அப்புறம் வித்தியாசமாக இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா சட்னியும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசுமதி அரிசி போட்டு நீளமாக வெஜ்ஜு புலாவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி. அப்படியே கூடத்தை வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா கிராமத்து விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு தனி கவுண்டருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதம். அதுக்கு நீங்கள் இந்த சாம்பார்களை வேணும்னாலும் வாங்கி ஊற்றிக்கலாம். தனியாக ஸ்பெஷலாக அங்கே பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் நல்ல மணத்தோட ஜம்முன்னு வச்சுருந்தாங்க. சாப்பாடுன்னு அப்புறம் தயிர் இல்லாமல் எப்படிங்க, கெட்டியான எருமை தயிர் தனியாக வச்சுருந்தாங்க. முக்கியமாக கம்பு தயிர் சாதம்ங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கடிச்சுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி ஊறுகாய், அப்புறம் மோர் மிளகான்னு சொல்லிட்டு கடிச்சுக்கிற ஐட்டத்துலேயே சும்மா பட்டை கிளப்பி போட்டாங்க. அதுக்கு பக்கத்தடியாக பார்த்தீங்கன்னா சுட சுட சும்மா ஆப்பத்தை ஊற்றி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தேங்காய் பாலுங்க. இந்த ஆப்பத்தை தனியாக ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இனிப்பு வேறு எதுலேயும் கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்பத்துக்கு தனியாக கடலைக்கறியும் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஆப்பத்துக்கு காரமாக சுருக்குன்னு தொட்டு சாப்பிடணும்பாங்க. அவங்களுக்காக இந்த கடலைக்கறி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டிங்க. முந்திரி ரவா தோசை, பொடி தோசை, மகாராஜா தோசை, பிளைன் தோசை, தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி, கொய்யா சட்னி எல்லாம் வச்சு சின்ன வெங்காய சாம்பாரோட வச்சு ஒரு இருக்கணும்னா பிரமாதமாக இருக்கும் போங்க. சாயந்தரம் 6 to 9 ஃபங்க்ஷனுங்க. 7 மணிக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு சனமர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2500 பேருக்கு பக்கம் சாப்பிட்ருப்பாங்க. நல்ல அருமையான சர்வீஸு, நீட்டாக ஹைஜீனிக்காக ஹாஸ்பிட்டாலிட்டியோட பட்டை கிளப்பிட்டாங்க. அடுத்து முக்கியமான ஐட்டம் ஒன்றுங்க, நார்த் இந்தியன் வெரைட்டியில் புல்கா ரொட்டிங்க. சும்மா சுட சுட போட்டு கொடுக்குறாங்க. எதுவுமே சுட்டு வைக்கவே இல்லை. அப்பப்போ கொதிக்கு எடுத்து தட்டில் போட்டுறாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தவா சப்ஜி. அப்படியே அப்போ பக்கத்தில் நிற்கும் போதே அப்படி ஒரு மனம்ங்க. அத்தனை காய்கறி போட்டு சும்மா ஜம்முன்னு பார்க்குறதுக்கு அம்புட்டு பிரமாதமாக இருந்தது. முதல்ல போய் எல்லா வெரைட்டி எல்லாம் தட்டில் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஒரு தட்டில் வாங்க முடியல, 3 தட்டில் வாங்கிட்டு வந்தோம்ங்க. அத்தனை வெரைட்டி. அதுக்கப்புறம் எல்லாம் மெல்ல சாப்பிட ஆரம்பித்தோம். முதல்ல நம்ம சம்சாரம் தான் சாப்பிட்டாளுங்க. ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா அப்படி பிரமாதமாக இருக்குதுங்க. மூகாம்பிகை கேட்ரர்ஸு டேஸ்ட்டெல்லாம் சொல்லவே வேணும். எப்போவுமே சும்மா அடித்து தட்டி நொறுக்கிடுவாங்க. இன்றைக்கி பிரமாதப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட சர்வீஸுங்க. சாப்பிட்ருக்கிற உட்காந்து டேபிளுக்கே கொண்டாந்து சாம்பார் சட்னி, மறுபடியும் ஏதாவது தோசையெல்லாம் வேணும்னாலும் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க. பஃபே சிஸ்டம்னால லீஃப் சர்வீஸ் மாதிரி இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியெல்லாம் சும்மா ஜம்முன்னு இருந்ததுங்க. அப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தனுங்க. அப்படியே அப்பா என்ன சொல்லவா வேணும். ஒவ்வொன்று சுட சுட சும்மா நாக்கில் எச்சி விடுற மாதிரி சாப்பிட இன்னொன்று வாங்கி சாப்பிட்லாம் போல் இருக்குதுங்க. ஆனால் இவங்களோட வெரைட்டியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே வகுறு ரெம்பி போயிடுது. அப்புறம் முண்டாட்டி தான் போய் ஆப்பை சூடாக கொடுக்குறாங்க. நாட்டு சக்கரை தேங்காய் பால் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டோம்ங்க. பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் தோசை, சப்பாத்தி, அந்த புல்கா ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து தொட்டு சாப்பிட்டா பிரமாதப்படுத்தி போட்டாங்க. அப்புறம் இவங்களோட அந்த புலாவ் ஐட்டை, இளநீர் இட்லி, அப்புறம் சட்னி வகைரவெல்லாம் கொய்யா சட்னி எல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அந்த சாம்பார் சட்னி அதோட வாசமே தனி மனம்ங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ஐட்டம்னு சொல்லிட்டுங்க தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் பிரமாதமாக பண்ணி கொடுத்துருவாங்க. அளவான கல்யாணத்துலேருந்து எத்தனாயிரம் பேர் கலந்துக்கிற பிரம்மாண்டமான கல்யாணம்னால நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் வர்ற அத்தனை விருந்தினரையும் சும்மா அசத்தி போடுவாங்க. நம்ம இப்போ எல்லாம் மெயின் ஐட்டம் டிஃபன்லாம் சாப்பிட்டு வெளியே வந்தோம்னா டெசர்ட் ஐட்டம் அதுக்கு தனி கவுண்டருங்க. அதுலேயும் ஏகப்பட்ட கூட்டம். முதல்ல எல்லாம் ஃப்ரூட் சேலட் சாப்பிட்டு அப்புறம் காப்பி குடித்தாலும் நம்ம சமைச்சாரன். நான் போய் கரும்பு ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கரும்பு ஜூஸை வாங்கி குடித்தேன். அப்படிங்கப்போ ஒன்றுமே ஆஹா அடிச்சு தூள் கிளப்பி போட்டாங்க போங்க. அப்புறம் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்கிரீமு பீடான்னு சொல்லிட்டு வரிசையாக ஏகப்பட்ட கவுண்டருங்க. டெசர்ட்டில் எல்லாம் இந்த ராஜஸ்தான் வட இந்தியாவில் இருக்கிறவங்களாட்டவே எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு நிற்க வச்சு உள்ளே போனாலே நம்ம ஏதோ வெளியூருக்கு போன ஒரு ஃபீலிங்க. நல்லா ஜம்முன்னு எல்லாம் செட்டப் கிட்டப்பெல்லாம் மூகாம்பிகா கேட்டரஸ் ருசியிலிருந்து
அத்தனையுமே பிரமாதப்படுத்தி போட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வர்ற விருந்தினர் சும்மா வாயடைச்சு போகிற மாதிரி ஒரு சாப்பாடை போட்டு அசத்தணும்னா மூகாம்பிகை கேட்டரர்ஸ்க்கு உடனே கால் பண்ணி என்ன எதுன்னு எல்லாம் விசாரித்து வச்சுக்கோங்க. நம்பர் உங்களோட செல்ஃபோனுகளில் பதிஞ்சு வச்சுக்கோங்க. சொந்த வந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி முடுங்க. நம்மளும் திருப்தியாக சாப்பிட்டு கல்யாண விசேஷத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நேராக பழனிக்கு கிளம்பிட்டோம்ங்க.